இன்னைக்கு வியாழக்கிழமை நட்சத்திர பிரார்த்தனை இருக்கு. இதுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பெயர் கோரிக்கை ஹார்ட் சிம்பிள் ஏன் கேட்கிறேன்னா நீங்க இந்த பிரார்த்தனையில கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி சேர்ப்ப காலில் வந்து குலுக்கி போட்டு அதில் இந்த 3 பேர்த்தோட சீட் எடுப்பாங்க. சாயப்பா 3 பேர்த்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பண்ணிப்போம். யார் பேர் வந்துச்சு, எப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் யார் பேர் வந்துச்சு எப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கலந்துக்கோங்க. நிச்சயமாக சாயப்பா உங்களுக்கு நல்லதே செய்வாங்க. ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வியாழக்கிழமை பொழுது விடிந்து விட்டது. விடிந்த உடனேயே உன்னை சந்திக்கத்தான் நான் ஓடோடி வந்தேன். என்னுடைய பிள்ளையை சந்தித்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்ல வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய எண்ணமாகவே இருந்தது. நேற்று இரவிலிருந்தே என்னுடைய மனதில் ஒரு விஷயம் தோன்றிக்கொண்டே இருந்தது. இது எப்படியாவது நாளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்துவிட வேண்டும் என்று. அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி நான் நேற்று இரவிலிருந்து யோசித்துக் கொண்டே இருந்தேன். எப்படா பொழுது விடையும், எப்படா என்னுடைய பிள்ளைகளிடம் போய் சொல்வேன், எப்படா அவர்களுடைய அழுது கொண்டே தூங்கினார்களே, கவலையோட மனதில் இறுக்கத்தோடே படுத்தார்களே, எப்பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையையும் நடக்க போகும் விஷயத்தையும் சொல்ல வேண்டும் வேண்டும் என்று இரவு முழுக்க உன்னுடைய தலைமாட்டு பக்கத்திலேயே அமர்ந்தேன். அதான் காலையிலேயே உன்னை சந்தித்து இந்த விஷயத்தை சொல்லவே ஓடோடி வந்துவிட்டேன். எனக்கு எப்பொழுதுமே பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம் செய்துதான் பழக்கமே தவிர கெட்ட விஷயத்தை சொல்லியோ செய்தோ பழக்கம் அல்ல. சில கெட்ட விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அதை நான் உனக்கு வந்து சொல்வேன். ஆனால் நான் உனக்கு கெட்டது செய்ய மாட்டேன். புரிகிறதா? ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகிறது என்றால் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி மீட்டுதான் கொண்டு வருவேன். புரிகிறதா? உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயமாக இருக்கும். அதை நினைத்து பல நாள் கூட கவலைப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அது நடக்கும் பொழுது சுமூகமாக நடக்கும். அதுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கும் பரிசாக இருக்கும். சரி, நான் வந்த விஷயத்தை முதலில் உனக்கு சொல்லிவிடுகிறேன். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே சொல்லும் அளவுக்கு இல்லை. எல்லாமே கஷ்டம் கொடுத்ததுதான் இருந்தது. எல்லாமே கஷ்டத்தையே உனக்கு தூக்கி கொடுத்தது. இதையெல்லாம் பார்த்து நீ ஒரு முடிவுக்கு வந்த. தெய்வத்தை நம்பவே கூடாது. தெய்வமானது எந்த ஒரு நிலையிலும் நமக்கு உதவி செய்யவில்லை. தெய்வமானது நம்மளை ஏமாற்றி விட்டது என்று நேற்று கூட இரவு தூங்கும் பொழுது இதேதான் நீ புலம்பிக் கொண்டே இருந்தாய். நல்ல விஷயம் தெய்வம் செய்யும் என்று நினைத்தோமே, ஆனால் தெய்வம் நமக்கு நல்ல விஷயங்களையே செய்யவில்லையே. இப்பொழுது கூட அழுது கொண்டே இருக்கிறோம். ஆனால் தெய்வங்கள் ஆனது நமக்கு ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்தில் கூட நான் இருக்கிறேன் என்றும் சொல்லவில்லை. அதே நேரம் நமக்கு நல்ல விஷயத்தையும் செய்து நம் மனதில் இருக்கும் காயத்தையும் போக்கவே இல்லையே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். தங்கமே, எதற்காக தப்பாக நினைக்கிறாய்? தெய்வம் தெய்வம் என்று வணங்குகிறாய். தெய்வம்தான் எல்லாமும் என்று சொல்கிறாய். ஆனால் ஏதாவது விஷயம் நடக்கவில்லை என்றவுடன் மனதளவில் சோர்ந்து போகிறாய். இது அவ்வளவும் தவறான ஒன்று. முதலில் சோர்ந்து போகாதே. எல்லா நேரமும் உன்னுடைய வாழ்க்கையில் அமோகமான நேரங்களை ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் துவண்டு போகும் அளவுக்கு எதுவும் நான் செய்வது கூட கிடையாது. காலமும் நேரமும் உன்னை இந்த அளவுக்கு வாட்டி வதைக்குது என்றால் கட்டாயம் அதற்கு பிறகு உன்னை காப்பாற்றுவேன் என்று நம்பிக்கையும் உனக்கு வேண்டும். முதலில் நான் எதற்காக ஓடி வந்தேன், என்ன விஷயத்தை சொல்வதற்காக ஓடி வந்தேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று இரவு நீ தூங்கும் பொழுது உன்னுடைய தலைமாட்டில் நான் அமர்ந்திருந்தேன். தூங்குவதற்கு முன்பு ஒரு விஷயத்தை நீ நினைத்து கொண்டுதான் தூங்கினாய். எப்படியாவது வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துவிட்டது என்றால் நிச்சயம் நமக்கு அதற்கு பிறகு வரும் எல்லா நாளும் சுகமான நாள் தான் என்று நீ நினைத்து கொண்டுதான் இருந்தாய்.
அந்த விஷயத்தை பற்றி நேற்று நானும் யோசித்தேன். இந்த பிள்ளை இவ்வளவு தீவிரமாக யோசிக்கிறது என்றால் கட்டாயம் இந்த விஷயங்களை, இந்த நல்ல விஷயத்தை நாம் இந்த பிள்ளைக்கு கொடுத்து விட வேண்டும் என்பது கட்டாயமாக. அம்மா, நீ என்ன யோசிக்கிறாய், என்ன விஷயம் ஆசைப்படுகிறாயோ அது கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்று கிடைக்கப் போகிறது. என்ன சார், நான் பெரிய விஷயம் அல்லவா நினைத்தேன், இன்றுக்குள் எப்படி நடக்கும் என்று நீ கேட்கலாம். தங்கமே, இன்றுக்குள் நடக்கும் என்றால் அது படிப்படியாக என்றிலிருந்து அந்த நல்ல விஷயத்திற்கான துவக்க பிள்ளையோ நடக்க ஆரம்பிக்கும். எத்தனையோ காரணங்கள், எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் மாறாது என்பது இருந்ததல்ல. நீ கூட சின்ன வயசுல எல்லாம் நினைத்து கொண்டு இருந்தாய், இது எதுவுமே மாறாது, சொந்தங்கள் எல்லாம் இப்படியே இருந்துருவோமோ, சொந்தங்கள் எல்லாம் இப்படி சந்தோஷமாக இருப்போம், கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் என்று சிறு வயதிலெல்லாம் நினைத்து கொண்டுதான் இருந்தாய். ஆனால் போக போக பாரு, சொந்தங்கள் எல்லாம் அவரவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டு போய்விட்டார்கள். அதனால் வாழ்க்கை என்பது ஒரே மாதிரி இருப்பது இல்லை. வாழ்க்கை என்பது வெவ்வேறு மாதிரி மாறக்கூடிய ஒன்றுதான். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீயே சொல், ஏதாவது ஒன்று நிலையாக இருந்திருக்கிறதா? நிலையாக எதுவுமே இருந்தது கிடையாது. உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய அனைத்து விஷயங்களும் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நிறைய நாள் உனக்காக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ததெல்லாம் உண்டு. ஆனால் உனக்குத்தான் எதுவுமே தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. சரி விடு, பழைய விஷயத்தை பற்றியெல்லாம் நான் செய்தேன், ஆனால் உனக்கு இதெல்லாம் தெரியவில்லை, இதெல்லாம் நீ புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன்னை நான் பழைய விஷயத்தை பற்றியெல்லாம் பேசி உன்னை கவலைப்படுத்த நான் விரும்பவில்லை. இப்பொழுது நான் சொல்லும் விஷயங்கள் நேற்று நீ படுத்துக்கொண்டு யோசித்த விஷயங்கள். நேற்று இரவு நீ என்ன தூங்கும் பொழுது யோசித்தாய்? முதலில் அதை சொல் பார்க்கலாம். ஞாபகம் வந்ததா? அந்த விஷயம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து நடக்கப் போகிறது. நடப்பது மட்டுமல்லாமல் அது நிச்சயமாக வெற்றியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். உன்னுடைய நாளானது மோசமானது, எப்பொழுதும் நல்லதில்லை, எல்லாமே கெட்டதாகவே நடக்கிறது என்று பல பேர் சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எல்லாரும் சொல்வது போலதானே நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடப்பது இல்லை என்று தோன்றியும் இருக்கிறது. அது எல்லாமே உன்னுடைய கெட்ட நேரம். அந்த கெட்ட நேரத்தில் எதுவுமே உனக்கு நடக்காமல் ஆகிவிட்டது. ஆனால் இதற்கு மேல் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்காது. தவறான ஒரு விஷயமும் நடக்காது. மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் தான் எதுவுமே நடக்காது என்று சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியான விஷயங்களும் தாராளமான விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நிறைய நிறைய எதிர்பார்ப்புகள் உண்டு. நீ உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் உள்ளது. ஆனால் அது எதுவுமே நடக்காத பொழுது நாம் அதிர்ஷ்டம் இல்லாதவளோ, நாம் ஒரு துரதிர்ஷ்டசாலியோ என்று உன்னை நீயே நினைத்துக் கொள்கிறாய். இதற்கு மேல் நீ அப்படி நினைக்கவே மாட்டாய். நான் உன்னை நினைக்கவும் விடவும் மாட்டேன். நீ எந்த தெய்வத்தை மனதார நம்புகிறாயோ அந்த தெய்வத்தை மலை போல நம்பு. கண்டிப்பாக நீ என்னை நம்பினாலும் சரி, மற்ற எந்த தெய்வத்தை நம்பினாலும் சரி, கட்டாயமாக நீ நினைக்கும் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் கண்டிப்பாகவே வரும். துவண்டு போய் இருக்கிறாய். ஒவ்வொரு விஷயத்திலேயும் துவண்டுதான் நீ வாடுகிறாய். காலப்போக்கில் நீ எல்லா விஷயத்தையும் என்னிடமிருந்து தெரிந்து கொள்வாய், புரிந்தும் கொள்வாய். சாய் ஒரு விஷயம் செய்கிறாரா, அதற்கு பின் இத்தனை காரணங்கள் உண்டோ என்று நீயே நினைத்து யோசித்து சிரிக்கும் அளவுக்கு, சந்தோஷப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலோ மாற்றங்களோ அடுத்தடுத்து வர ஆரம்பித்துவிடும். புரிந்ததா? இப்பொழுது வேண்டுமானால் நீ எந்த தெய்வத்தையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இனிமேல் வரும் காலம் நீ தெய்வத்தை புரிந்து கொள்வாய். நீ யார், நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய்
என்பதையும் புரிந்து கொள்வார். யோசித்து பார்க்க பார்க்க உன்னுடைய வாழ்க்கையை நீயே யோசித்து பார்க்க பார்க்க அற்புதத்திற்கு மேல் அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடந்திருக்கும். புரிகிறதா? அதாவது வருங்காலத்தில் நீ அமர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ உற்று பார்க்கிறாய் என்று வைத்துக்கொள். அந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்திருக்கும். நீ என்னுடைய பிள்ளை, இப்பொழுது வேண்டுமானால் பல காயங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் சந்திக்க மாட்டாய் என்று நான் சொல்ல வருகிறேன். புரிந்ததா? நான் என்ன சொல்கிறேன், என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு நன்றாகவே தெரிந்ததா? நேற்று இரவு நீ படுத்துக்கொண்டு அழுத விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஆனது உருவாக போகிறது. நீ யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் தான் தொந்தரவாக இருக்கிறார்கள், இவர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ, அவர்கள் அனைவருமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். எதுவாக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிதான், முதலில் நிதானமாக இரு, அமைதியாக இரு. ஏற்கனவே நிறைய விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்து விட்டாய். நீ இப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்க்கிறாய் என்பது கிடையவே கிடையாது. நிறைய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்திருக்கிறாய். கஷ்டங்கள், நஷ்டங்கள், வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ ஏற்ற இறக்கங்கள் என்பது பார்த்திருக்கிறாய். கண்டிப்பாக அம்மா கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் எல்லாமே உனக்கு சுபமாகவும் எல்லாமே உனக்கு வசதியாகவும் நான் மாற்றுவேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.